குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவாக இருந்தால் அவர் காலையில் நேரமாக வேலைக்கு போயிடுவார். அவர் என்னைக்காச்சும் வீட்டில் இருந்தாங்கன்னா குழந்தைங்க வந்து ஸ்கூல் போயிடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் வீட்டில் இருக்காங்கன்னா அது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாக தான் இருக்கும். நேற்று வியாழக்கிழமை தெலுங்கு வருடப்பிறப்பு, குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவு. ஆனால் 8 மணி 9 மணிக்கு வேலை கிளம்புற மனுஷன் நேற்றுன்னு பார்த்து 6 மணிக்கே வேலை கிளம்பியாச்சு. என்னுடைய கணவர் என்ன வேலைக்கு போறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா உட் பாலிஷ் ஒர்க் தான் பண்றாங்க. கதவுக்கு பாலிஷ் போடுற ஒர்க்கு தான் அவர் செய்யறாரு. சரி, அவரும் நேரமா வேலைக்கு கிளம்பிட்டாங்க. சரி, நீ குழந்தைங்க வீட்டில் தானே இருக்கிறாங்க, அப்பப்போ கேட்கும்போது சூடாக சமைச்சு கொடுத்துடலான்னு காலையில் சோயாபான் கிரேவி செஞ்சு கொடுத்துட்டு அது கூட கொஞ்சம் ஹெல்த்தியாக கோதுமை தோசை செஞ்சு கொடுத்துறேன். திரும்ப மதியம் வந்து ஒரு மணி போல தான் அடுப்புக்கிட்டே வந்தேன். நான் குழந்தைங்களுக்கு ஸ்கூலாக இருக்கும் போது கூட சட்டு புட்டுன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் லீவுங்கும் போது நாமளும் கொஞ்சம் லேசியாயிடும். அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சூடாக செஞ்சு தரங்கிற பேர் நேரத்தையும் காலத்தையும் ரொம்ப கடந்து தான் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லா வேலையும் டோட்டலாக முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காரதான் பிடிக்குமா, இல்லை அப்பப்போ இந்த மாதிரி சூடாக சமைச்சு சாப்பிட்றதான் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பருப்பு நல்லா வேக வச்சுட்டு அது கூட பாலக்கீரை அலசி நல்லா வேக வச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் மண்சட்டியில தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, தட்டி வச்ச பூண்டு, அது கூட 4-5 வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நாட்டு தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன். நாட்டு தக்காளி போட்டால் நல்லா புளிப்பா டேஸ்டா இருக்கும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச கீரை இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு கடைஞ்சோம் அப்படின்னா பாலக்கீரை கீரை கடையில் ரொம்ப சூப்பரா ரெடிங்க. அது கூடவே முருங்கைக்காய் பொரியல் செஞ்சிருந்தேன்.